உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் போறேன். என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்னமோ ஈஸியான விஷயத்த செய்ய போற மாதிரி சொல்றீங்க. அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். மேடம் நான் சொல்றத கேளுங்க. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் ஆனந்தி கிட்ட பேசுறேன். ஹலோ, சொல்லு வள்ளி. ஆனந்தி, இப்போ உனக்கு பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இங்க பாரு, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. அத்தை பக்கத்துல இருந்ததுனால என்னால உன்கிட்ட சரியா பேச முடியல. அம்மா, நீ ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்த? எனக்கு வேற வழி தெரியல வள்ளி. அம்மா அவங்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்டின உடனே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பத்தாததுக்கு எல்லாத்தையும் மறந்துடு, வேற ஒருத்தரை கட்டிக்கன்னு சொல்றாங்க வள்ளி. கார்த்திய மறந்துட்டு வேற ஒருத்தரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல வள்ளி. எனக்கும் அது கஷ்டமா தான் இருந்துச்சு. கார்த்தி உன்னை காயப்படுத்திட்டாங்கிற கோவத்துல தான் வேலை அப்படி பேசிட்டான். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், உன்னையும் கார்த்தியும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நிஜமாவா சொல்ற? ஆமா. எப்படி வள்ளி? ரெண்டு குடும்பமும் சம்மதிக்காம எப்படி இது நடக்கும்? கண்டிப்பா நடக்கும் ஆனந்தி. எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கும். எனக்கு நம்பிக்கையே போச்சு வள்ளி. எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ இப்ப கவலைப்படாம கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பாய். என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தி எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவன் மனசுல நம்பிக்கை வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தியை வெளியே எடுக்க போறியா? எப்படி வேலை உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆனந்தி கார்த்தியை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு இன்னுமா புரியல? அவன் இல்லனா செத்து போயிடலாங்கிற முடிவெடுக்கிற அளவுக்கு அவன் மேல காதல் வச்சிருக்கான். அதே மாதிரி கார்த்தியும் இன்னும் ஆனந்தியை தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் ரேணுகாக்காக தான் யோசிக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இன்னும் காதல் அப்படியே இருக்கிறப்ப நீ என்ன அவங்கள பிரிக்கணும்னு பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் தப்பா பேசலையே மேடம். நடக்கிறதெல்லாம் வச்சு பிராக்டிக்கலா பேசுறேன். முன்னாடி கார்த்தி ஆனந்தியை லவ் பண்ணான். ஆனா இப்பதான் அவன் மாறிட்டானே. அவன் என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு ஆனந்தியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். ஆனந்தியோட அண்ணனா அவளுக்கு தொல்லை இல்லாத வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனாலதான் நான் கார்த்தி வேணாங்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் வேலா. ஆனா கார்த்தி மாறிட்டான்னு சொல்றல்ல, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்க முடியலையா? என்ன மேடம் பேசுறீங்க? அவன் ஆனந்தியை டார்ச்சர் பண்றதுக்கு ஆள் செட் பண்ற அளவுக்கு போயிட்டான்ல. இதுக்கு மேல எப்படி அவனை நம்ப சொல்றீங்க? சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்காத. முதல்ல கார்த்தி தான் காரணம்னு எப்படி நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? ஒருவேளை அந்த ஆளுங்களை வேற யாராவது அனுப்பியிருக்கலாம்ல. மேடம், அன்னைக்கு ஆனந்தி துரத்திட்டு வந்தவனுங்க தான் தெளிவா சொல்லிட்டானுங்களே கார்த்தி தான் பண்ண சொன்னான்னு. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இல்ல வேலா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த விஷயத்துல ஒரு டவுட் இருக்கு. கார்த்தி தான் அவனை பண்ண சொல்லிருப்பான்னு நான் நம்பல. நீங்க நம்பலைனால அதுதான் உண்மை. கார்த்தி தான் அந்த வேலையை செஞ்சிருக்கான். என்ன பழி வாங்கணும் அப்படி எல்லாம் பண்ணிருக்கான். வாய்ப்பே இல்ல வேலா. வேணா அந்த ரவுடிங்களை புடிச்சு அவங்களுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன். அப்ப என்ன சொல்லுவ? நடக்கிற கதையை பேசுங்க மேடம். அவனுங்களை எங்கன்னு போய் தேடுவீங்க? தேவையில்லாத வேலையை பாக்குறத விட்டுட்டு உருப்படியாத வேலையை பாருங்க. வேலா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.